அதிகாரம் 23வது வசனம். அங்கே சொல்கிறது, வாசிங்க பாப்போம் எல்லாம் சேர்ந்து. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். ஆமென். அமர்ந்து கொள்வோமாக. ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பராக. இந்த வருடத்தின் கடைசி நாட்கள் தேவ சமூகத்தில் வந்து உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். இங்கே நாங்கள் பார்க்குற வசனம் என்னன்னு சொன்னால், இந்த நாட்களில் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து ரோமர் புத்தகத்தை நாங்கள் தியானித்து வருகிறோம். சென்ற நாட்களில் யோவான் புத்தகத்தை நாங்கள் தியானித்தோம். இந்த நாட்களில் ரோமர் புத்தகத்தை நாங்கள் தியானித்து வருகிறோம். இந்த அதிகாரத்தில் பார்க்கும்போது அநேக காரியங்கள் மூலமாக தேவனுடைய ஆவியாளர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக சபைக்கு சொல்லப்பட்ட காரியங்கள் நாங்கள் காணக்கூடிய இருக்கிறது. ஹல்லேலூயா. விசேஷமாக இந்த அதிகாரத்தில் பார்ப்போம்னு சொன்னால், எதை குறித்து சொல்லப்போ சொன்னால், ஒரு மனிதன் பாவம் செய்வானால் அந்த பாவத்தினுடைய விளைவை குறித்து இங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையான வசனம் என்னவென்று சொன்னால், பாவத்தின் சம்பளம் என்னவாம் சொல்லுங்களேன்? மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைய நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்கிறோம், பாவம் நிறைந்த உலகத்திலே வாழ்கிறோம். எங்கு பார்த்தாலும் பாவம். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் நீங்கள் மறைந்திருக்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைய நாங்கள் மரணத்துக்குள்ளே மரணத்துக்காக அழைக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கை ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் பாவத்தை நாங்கள் வெறுத்து பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஆமென். இந்த அதிகாரத்தை நீங்க பார்ப்பீங்க சொன்னால், அதிகமாக எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால், ஒரு மனிதனுடைய மறுபிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்னதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? மறுபிறப்பு. எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறீங்க? ஞானஸ்தானம் எடுத்துக்க கையை வந்து கணக்கு ஜேசப்பா பார்க்கட்டும்க்கா, மறுபடி பிறந்துக்கான இல்லையோட சொல்லி பார்ப்போம். சில பேருக்கு உயர்த்த மனமே இல்லை. சரி, டவுட் என்ன, இன்னொருக்கா தந்தா நல்லா இருக்கும் போல. அப்படியா? சில நாட்கள் இஸ்ரேலுக்கு போன போது ஞானஸ்தானம் எடுத்தவங்க திரும்பி வந்து தண்ணியை குதிக்கிறாங்க. பாஸ்டர், நான் இன்னொரு கால தண்ணியை குதிக்கிறோம்னு சொல்லி போட்டு. அப்படி இல்லை என்று சொன்னால், வேதம் சொல்றது இந்த அதிகாரத்தில் பார்க்கிற வேளையில நானும் நீங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கோம்? ஞானஸ்தானத்தின் ஊடாக அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம். இங்கே 4ஆம் வசனம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்க கவனித்து பார்ப்பீங்க சொன்னால், மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தெழுந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதாக ஜீவன் உள்ளா நடந்து கொள்ளும் படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவோட கூட நாங்கள் என்ன செய்யப்பட்டு விட்டோம்? அடக்கம் பண்ணப்பட்டு விட்டோம். ஹல்லேலூயா. இப்பெல்லாம் நாங்கள் என்ன செய்யப்பட்டு விட்டோமா? சொல்லுங்களேன். எத்தனை பேர் செத்து விட்டு போய்க்கிங்க? அடக்காரா போய்க்கிங்களா? போகவே இல்லையா? 2 பேர் தான் கை வைக்கிறாங்க. அடக்காரா போற தமிழ்ல செத்த வீடு இல்லாட்டி அடக்காரன். அடக்காரன் என்ன நடக்குது? ஒரு மரித்தால் அடக்கம் பண்ண. உண்மைதானே? நானும் நீங்கள் மனுஷனை விட்டு அவங்களோட பழைய மனுஷன். சொல்லுங்களேன். நான் நினைச்சேன்னா 1/2 மணி நேரத்தில் செய்தி முடிக்கிறாங்க. போனீங்களா அடக்காராங்க? இப்ப நானும் நீங்கள் கிறிஸ்து இயேசு நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நாங்கள் மறுபடியும் பிறந்த நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான். ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிங்க? ஹல்லேலூயா. ஒரு மனிதன் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டா திரும்பி எழும்புவானா? மறிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு புதைச்சாச்சு, எல்லாம் எரிச்சாச்சு, திரும்ப எழும்புவானா? எழும்ப மாட்டான். ஆண்டோட வருகை நாள்ல புதிய சாயல் எழுப்பப்படும். அது வேற காரியம். ஆனா எழும்புவானா? எழும்ப மாட்டான். அதே போல நானும் நீங்களும் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இங்கே வேதம் சொல்றது, ஆகியால் மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்படுவானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம். 6ஆம் வசனம் சொல்றது, இனி நாம் பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்ப பழைய மனுஷன் எங்கேயா? சொல்லுங்களேன். சிலுவையிலே அறையப்பட்டு விட்டான். ஹல்லேலூயா. மோசே யாரு? புதிய மனுஷன். பழைய மனுஷன் மோசே எங்க போயிட்டாரு? சிலுவையில் அறையெல்லாம் ரெடி. நம்மள மோசே அறையன்னு சொன்ன எல்லாருக்கும் சந்தோஷம். மோசே பாருங்க, பழைய மோசே எங்கே அறையப்பட்டது? சிலுவையிலே அறையப்பட்டு புதிய மனுஷனா வந்திருக்கிறார். அதே மாதிரி நீங்களும் மோசையை மாத்திரம் கையாட்டாங்க, ரெடியா இருங்க. சிலுவையில் அறைய ரெடியாகாங்க.
உங்களையும் சிலுவையில் அறைய வேணும் இன்றைக்கு. ஹல்லேலூயா. அங்கே பார்க்க என்ன நடக்கிறதா, பழைய மனுஷன் சிலுவையிலே அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்களாக்கி விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளைய நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ற நாங்கள் மிக மிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே வாழ்ற வாழ்க்கையிலே எங்களுக்கு கிரியைக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. நீங்க வேலை செய்தா என்ன வரும்? சம்பளம், மணி, லோன், வறுமை வராதா? அதே போல நாங்க செய்யற ஒவ்வொரு காலத்துக்கும் பலன் உண்டு. ஆனா பாவத்துக்கு ஒரு சம்பளம் உண்டு. என்ன சொன்னால் மரணம். என்ன சம்பளம்? பாவம் செய்யற ஆத்மா சாகவே சாகும் என்று சொல்லி தேவனுடைய வசனம் சொல்றது. பாவத்தினுடைய சம்பளம் என்னன்னு சொன்னால் மரணம். யாருக்கா சாக விருப்பமா? எனக்கு விருப்பம். உங்களுக்கு விருப்பமா சாகிறதுக்கு? விருப்பம் இல்லை. ஆனாலும் என்ன செய்ய போறாங்க, ஒரு நாளைக்கு மறைக்க போறோம். உங்களுக்கு எத்தனை வருஷம் எழுதப்பட்டிருக்கோ எனக்கு தெரியாது. ஆனா என்ன செய்ய போறோம், சரீரம் ஒரு நாளைக்கு மறிக்க போதும். மண்ணில இருந்து நாங்கள் எடுக்கப்பட்ட ஒரு நாள் மண்ணுக்கு நாங்க போக போறோம். எத்தனை வருஷம் ஆண்டுகளுக்கு ஜீவன் தர்றாரோ அது வேற காரியம். ஆனால் என்ன செய்யறோம், இந்த சரீர மரணத்துக்கு எங்களுக்கு என்ன பயம்? நாங்கள் அருமையான சாட்சி கொண்டோம். அந்த மகளுடைய விசுவாசம், நம்பிக்கை, அந்த குடும்பத்தினுடைய ஜெபம், எங்கள் ஒவ்வொருடைய ஜெபம் எதற்காக ஜெபித்தோம்? உயிர் வாழ வேண்டும், கர்த்தர் ஜீவனை கொடுக்க வேண்டும், சாட்சியாக நிறுத்த வேண்டும், இந்த வயதில் கர்த்தருக்குள்ள வைராக நிற்க வேண்டும். அவருடைய ஜெபம் அங்க போய் பார்த்தபடியே அந்த நீல பேசின வார்த்தை விசுவாச வார்த்தைகள். கையும் மாட்டிடாது, காலும் மாட்டிடாது, வாய் மாத்திர சவுண்ட் வரும். ஆனா என்ன பேசுறாங்க? விசுவாச வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, சத்தியம். காரணம் என்ன? நான் பிழைக்க வேண்டும். எது அவ பிழைக்க வைத்தது? தேவனுடைய வார்த்தை. அவளுக்குள்ள விசுவாசம், அவளுக்குள்ள தேவனுடைய கொடுத்த நம்பிக்கை. அவ மரணம் யாருக்கும் விருப்பமே இல்லை. தேவ பிள்ளைகள் நாங்கள் இந்த உலகத்திலே கொஞ்ச காலம் வாழ நாங்களே மரணத்துக்கு பயப்படுறாங்க. நித்திய காலமாய் நாங்கள் மரண அவசைப்படாதபடிக்கு, நரகத்துக்குள்ள போகாதபடிக்கு நாங்கள் வாழ சொன்னால் பாவத்தை வெறுத்து பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஏன்னு சொன்னால் வேதத்தில் ஒரு நாங்கள் கட்டளை உண்டு. அந்த முடிவு என்னன்னு சொன்னால் பாவத்தினுடைய சம்பளம் மரணம் என்று ஆண்டு சொல்லி வைத்து விட்டார். அங்கே எழுதப்பட்டு விட்டது, மாறாத ஒன்று. அந்த மரணத்திலிருந்து என்னையும் உங்களையும் மீட்கும்படியாக கிறிஸ்து இயேசு எங்களுக்காக பலியானார், எங்களுக்காக ரத்தம் சிந்தினார், எங்களுக்காக தண்ணியை ஒப்பு கொடுத்து என்ன செய்தார்? அந்த நித்திய அழிவிலிருந்து எங்களை தப்பிக்கொள்ளும்படியாக எங்களுக்கு வர வேண்டிய மரணத்தை அவர் சுமந்து கொண்டார். நாங்கள் அனுபவிக்க வேண்டிய பாடுகள், நாங்கள் அனுபவிக்க வேண்டிய வேதனை, நாங்கள் அனுபவிக்க வேண்டிய அந்த நரக ஆக்கினையை நாங்கள் பெற்றுக்கொள்ளாபடிக்கு அவரே எங்களுக்காக பலியாகி அந்த பாவத்துக்குரிய தண்டனையிலிருந்து எங்களை விடுதலை கொடுக்கும்படியாக தண்டனை அவர் சுமந்து கொண்டார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் உண்மையாக அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி வாழுகிறார்களோ அவர்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு, மரணம் இல்லை. இன்று தேவ பிள்ளைய நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ற நாங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், ஞானசானம் பெற்று விட்டோம், அந்நிய பாசை பேசுகிறோம், தேவ சமூகத்துக்கு போகிறோம். ஆனால் தேவ பிள்ளை நாங்கள் தேவனுக்குள்ளே இருக்க நாங்கள் பாவத்தை குறித்த உணர்வு, பாவங்களை அழித்து போட உணர்வு என்று அநேருக்கு இல்லாமல் போய்விட்டது. எப்படியும் நாங்க வாழலாம், நாங்க என்னவும் செய்யலாம், என்னவும் பேசலாம், என்னவும் நடப்பிக்கலாம்னு சொல்லி துணிகரமாய் நாங்க என்ன செய்யறோம்? பாவம் செய்கிறோம். மறுபடி பிறந்து விட்டோம், ஞானசானம் பெற்று விட்டோம். ஆனால் நாங்க என்ன செய்கிறோம்? எங்களுடைய பழைய மனசு என்ன செய்யவில்லை, இன்னும் சாகல. எங்களுடைய பழைய மனசு என்ன செய்யப்படவில்லை, இன்னும் அடக்கம் பண்ணப்படவில்லை. அந்த காரியம் எங்களுடைய வாழ்க்கையில காணப்படும் சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை மிகவும் பரிதபிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லம் உள்ள தேவன், அவரை எங்களை பிரிக்கிற காரியம் சொன்னால் பாவம் என்னையும் தேவனையும் பிரிக்கிறதா இருக்கிறது. ஏசாயா புத்தகம் 59ஆம் அதிகாரம், உங்களுக்கு எல்லாரும் தெரிந்த வசனம். ஏசாயா புத்தகம் 59ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிற வழியிலே அங்கே வேதம் சொல்றது. ஏசாயா புத்தகம் 59:1-2, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போவதில்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி என்ன செய்யவில்லையாம்? மந்தமாகவில்லை. அவனுடைய கை என்னவில்லையாம்? குறுகவில்லை, அவருடைய செவி மந்தமாகவில்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும்
உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. உங்கள் செவிகளை அவர் உங்களுக்கு செவி கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஹல்லேலூயா. இங்க என்ன நடக்கும் சொன்னா, நம்முடைய ஆண்டவருடைய வல்லமை குறைய போகவில்லை. ஆமென். எங்களுடைய பலம் குறையிச்சா இல்லையா? வயசு போப்ப என்ன நடக்குது? எங்களுடைய பலம் குறுகிறது, எங்களுடைய செயல்பாடு குறுகிறது. நான் அங்க சொன்னேன் கொஞ்சம் முந்தி, நான் வந்து கண்ணாடி போடுறேன். இப்ப என்ன போடுவேன்னா பிரெல்ல போடுறமே, இல்லாட்டி ஒண்ணு என்ன இது கிந்தி மாதிரி இருக்கு, ஒண்ணுமே தெரியல. இது போட்டப்பறம் தெரியும், ஓ தமிழ் வாசிக்கிறேன்னா. முந்தி 5 மணி தான் கார் விடுவேன் ஸ்டாப்ப, இப்ப 2 மணி தான் நிப்பாட்ட வேண்டியிருக்கு. காரணம் என்ன? என்னுடைய பலம் குறுகி போகிறது. வயசு 50 ஆச்சுது. சிரிக்கிறாங்கன்னு சில 50 ஆச்சு இருக்கன்னு சொல்லி. காரணம் என்ன? எங்களுடைய பலம் குறுகிறது. ஆனா நம்முடைய ஆண்டவருடைய பலன் என்ன செய்யவில்லையாம்? கை குறுகி போகவில்லை, செவி மந்தமாகவில்லை. ஹல்லேலூயா. இது நமக்கு தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்க சொன்னால் எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய பாவங்கள். நம்முடைய ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்க வேண்டுமா சொன்னால், நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால், நாங்கள் ரட்சிக்கப்பட்ட நாங்கள் தேவனுடைய நன்மையை பெற்று அவருக்குள்ள சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டுமா இருந்தால், என்னத்தை நாங்கள் வெறுக்க வேண்டும்? பாவத்தை வெறுக்க வேண்டும். நாளுக்கு நாள் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தமாகிக்கொண்டே இருக்க வேண்டும். நாங்கள் ஒருவர் கூட சொல்ல முடியாது, நான் முற்றிலும் பரிசுத்தமாகி விட்டேன், என்னிடத்துல பாவம் இல்லைன்னு சொல்லி ஒருவர் கூட சொல்ல முடியும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வார்த்தையை நாங்கள் என்ன செய்யணும்? வாசித்து எங்களை சுத்திகரித்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி எங்களை என்ன செய்கிறாராம்? பரிசுத்தமாக்குறார். அவருடைய வசனமே எங்களை பரிசுத்தமாக்குறது. அவர் ரத்தங்களை பரிசுத்தமாக்குறது. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் இருந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, சிந்தனையை பரிசுத்தப்படுத்துங்க, எண்ணங்களை பரிசுத்தப்படுத்துங்க, ஆவி ஆத்மா செலுத்த பரிசுத்தப்படுத்துங்க சொல்லி எங்களோட நோக்கம் வந்து நாங்கள் ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பை நீங்க காத்து கொள்ளாவிட்டால் இந்த உலகத்தில் நீங்க என்னத்தை செய்தும் பிரயோஜனமே இல்லை. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், எவ்வளவு படிச்சிருக்கலாம், எவ்வளவு பணம் படைத்து வச்சுக்கலாம், எவ்வளவு என்னதான் இருந்தாலும் நீங்கள் பெற்ற ரட்சிப்பை இழந்து போனால் உங்களுக்கு என்ன இல்லை? லாபம் இல்லை. வேதம் சொல்றது, ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா என்ன இல்லையா? லாபமே கிடையாது. உலகத்திலே வாழ்ற ஒவ்வொருவரும் ஒரு ஏமோட வாழ்கிறாங்க, ஒரு குறிக்கோள், ஒரு நோக்கத்தோடு ஓடுகிறார்கள். அவரோட லட்சியம் வந்து நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும், அதை செய்ய வேண்டும், அதில் வெற்றி பெற வேண்டும். ஆனா எங்களுடைய நோக்கம் என்ன? எங்களுடைய குறிக்கோள் என்ன? எங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? வேதம் சொல்றது, பவுல் சொல்றார், நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கா? பரலோகத்தில் இருக்கிறது. பக்கத்துல பாத்துங்க, என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. பார்க்குற பார்வை பதவி எப்ப முடிப்பார் நம்ம இங்க பாக்குறீங்களா? தெரியும். எங்களை குடியிருப்பு எங்கே இருக்கா? பரலோகத்தில் இருக்கு. அங்கே இருந்து 6 பேரை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய மனவாளன், எங்களுடைய ஆத்தும நேசர், அவர் வேற எதிர்பார்த்து நாங்கள் காத்திருக்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய அந்த லட்சியத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கிறதா? நாங்கள் அந்த ரட்சகரை நோக்கி நாங்கள் எதிர்கொண்டு போக வேண்டுமா இருந்தால், அந்த ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க வேண்டுமா இருந்தால், ஒவ்வொரு நாளும் எங்களை நாங்கள் சுத்திகரிக்க வேண்டும். நான் மறுபடி பிறந்தவன், நான் கிறிஸ்து இயேசுனாலே மறுபடி பிறந்தவன், ரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டவன், அவர் ரத்தத்தினால மீட்கப்பட்டவன், நான் அவரால் பிடிக்கப்பட்டவன். அந்த உணர்வு எங்களுக்குள்ள இல்லாவிட்டால் இன்றைக்கு நான் நீங்களும் விழுந்து போய்விடுவோம். உதாரணத்துக்கு நம்ம உலகத்தில் பார்ப்போம்னு சொன்னால், ஒரு ஸ்போர்ட்ஸ் செய்கிறவர், இல்லாட்ட ஃபுட்பால் அடிக்கிறவர், இல்லாட்டா பாக்ஸிங் செய்கிறவர், அவரோட நோக்கம் எல்லாம் சொன்னால் அவர் வேர்ல்ட் சாம்பியனாக மாறணும். உண்மைதானே? அவங்களுக்கு முன்னால் நீங்கள் போய் கணக்கு சாப்பாடு கொண்டு வையுங்க. இப்போ நாளைக்கு மேட்ச் இருக்கு, வேர்ல்டு சாம்பியன் மேட்ச் இருக்கு. இன்றைக்கு கூப்பிட்டு யார் இப்போ ஃபுட்பாலில் ஃபேமஸ் ஆகிறாள் சொல்லுங்களேன்? ஆள் யார் ராசா? ரொனால்டோ. அப்படியா? ஓகே, ரொனால்டோ கூப்பிட்டு நீங்கள் நாளைக்கு மேட்ச் இருக்கு, இன்றைக்கு கூப்பிட்டு பார்ட்டி செய்கிறீங்க. கோழிக்கால், முட்டை, பிரியாணி எல்லாம் போட்டு பார்ட்டி செய்கிறீங்க. கொடுத்துப்பாங்க, சாப்பிடாரு. உண்டு சாப்பிடுவார் அவர்? சாப்பிட மாட்டார். அவரோட நோக்கம் எல்லாம் என்ன? நாளைக்கு நான் கோல் அடிக்கணும்,
நாளைக்கு நான் வெற்றி பெறணும். என்னோட மைண்டில் எங்கே இருக்கு, எப்போ நான் கிரவுண்டுக்கு போவேன், எப்போ நான் என்ன எக்ஸசைஸ் பண்ணுவேன், எப்போ நான் ட்ரைனிங் பண்ணி கொண்டு இப்போ நாளைக்கு என்னுடைய நோக்கம் இல்லாமல் என்ன, வெற்றி பெறணும். அழிந்து போகிற ஒரு கிண்ணத்துக்காக, அழிந்து போகிற வெற்றி பொருளுக்காக அவள் எவ்வளவு தங்களை ஒடுக்கிறா தெரியுமா? ரொனால்டோ ஹிஸ்டரி வாட்சி பார்த்தீங்களா? அவருடைய ஸ்போர்ட்ஸ் வாட்சி பார்த்தீங்களா? அவர் என்ன சாப்பிட்றான்னு பார்த்தீங்களா? பாருங்க போய் வேண்ட என்ன சாப்பிட்றா, ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரைனிங்குக்கு போறாரு, அவனுடைய செயல்பாடு என்ன, காரணம் என்ன? நான் வெற்றி பெறும் லட்சியம். எங்களோட லட்சியம் என்ன? நித்திய ஜீவன், ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும், பரலோகம் போக வேண்டும். ஆண்டு என்னத்தை எதிர்பார்க்கிறார்? பரிசுத்தமாய் வாழும்படியாக. நானும் நீங்களும் அழிந்து போகக்கூடாது, பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாது, ஆத்மா அழிந்து போகக்கூடாது. அதுக்கு அவர் என்ன செய்யறார்? தண்ணியை கொடுத்து எங்களை ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு அந்த உணர்வு எங்களுக்குள்ள இருக்கிறதா? அந்த நிச்சயம் எங்களுக்குள்ள இருக்கிறதா? பரிசுத்தமா வாழ வேண்டும் என்ற அந்த உணர்வுகளுக்குள்ளே காணப்படுகிறதா? அது இல்லாவிட்டால் நீங்கள் என்னதான் செய்தால் பிரயோஜனம் இல்லை. பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும் அந்த உணர்வுகளுக்குள்ள இல்லாவிட்டால் என்ன இல்லை, பிரயோஜனமே இல்லை. ஒரு நாளைக்கு எத்தனை பிள்ளைகள் செய்கிறோம்? வாக்குவாதங்கள், சண்டைகள், போட்டிகள், பொறாமைகள், தேவனுக்கு விரோதமான பேச்சுக்கள், குடும்பத்துக்கு விரோதமாக பேசுகிறோம், பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசுகிறோம், சபைக்கு விரோதமாக பேசுகிறோம், ஊழியக்காரை எதிர்த்து நிற்கிறோம், மற்றவர்களை காயப்படுத்துகிறோம், துக்கப்படுத்துகிறோம். எல்லாம் என்ன? எங்களுடைய ஆத்மாவை கெடுக்கிறோம். எங்களுக்கு வர வேண்டிய நன்மை நாங்கள் தடை பண்ணுகிறோம். கர்த்தர் எங்களுக்கு செவிடுக்க முடியாதபடிக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? தடை பண்றோம். ஆண்டவங்களுடைய வாழ்க்கையில் செய்ய நினைத்த காரியம் செய்ய முடியாம என்ன நடக்கிறது? தடை வருகிறது. அதை நிமித்தம் நாங்கள் என்ன செய்யறோம்? திரும்ப போய் உன்னாலாம் பிரச்சனை, அவாலாம் பிரச்சனை, இவன் செய்த காரியம், அவன் செய்த காரியம். எப்போ அதை எங்களை பார்த்த மதுக்கி நேற்று ஏனோக்கு அங்க கேட்டார். என்ன கேட்டாரு? வாழ்நாளில் ஒரு பொம்பளை கண்ணாடிக்கு முன்னால எத்தனை வருஷம் நிக்கிறேன்னு சொல்லு. நல்ல கேள்விதான். கண்ணாடியை விட மிக மிக மோசமான கண்ணாடி பார்ப்போம். உங்களுக்கு கையில் இருக்கிற பைபிள், உங்களை எங்க போய் நிற்கிறீங்களோ தெரியாது, இதை முன்னுக்கு வச்சு பாருங்க, நீங்கள் எப்படி உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் பிரிச்சு பாருங்க, உங்களோட அழகு தெரியும், உங்களோட உண்மை தெரியும், உங்களோட பரிசுத்தம் தெரியும், உங்களோட நீதி தெரியும், உங்களோட வாயின் வார்த்தையில் நீங்க என்ன பேசினா தெரியும், நீங்க என்னத்தை சிந்திக்கிறேன்னு தெரியும். கண்ணாடி போய் சொல்லும், உங்களுக்கு வெளியுறவத்தை மாதிரி தான் காட்டும். ஆனா இது என்ன செய்யும்? எல்லாத்தையும் எபிரேய புத்தகத்தில் வாசிக்கிறோம், எல்லாவற்றையும் என்ன செய்யும்? அறியும், சீர்படுத்தும், சுத்திகரிக்கும். சிந்தனை, நினைவுகள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் சுத்திகரிக்கும். நீங்க நினைக்கப்படாது நான் வந்து இங்க வந்து போட்டுக்கொண்டு முன்னுக்கு ரெண்டா, ஐயோ பாஸ்டர் எவ்வளவு தாழ்மை, நான் எப்படிப்பட்டது யாரு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். என்ன சொன்னா பிரச்சனை தானே, உங்களை சொன்னதானே உங்களுக்கு குற்றம். சிரிக்கிறாங்க, அப்பா வாச தண்ணியை போட்டு கொடுத்துட்டாரு. தாவீது சொல்றான், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறேன் அறிந்திருக்கிறேன், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறேன். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறேன். நான் விடிய காலத்தில் செட்டெடுத்து பறந்தாலும் நீர் அங்கேயும் இருக்கிறேன். உங்களுடைய ஆவிக்கு மறைவா நான் அங்கே போவேன், உங்களுடைய சமூகத்தை விட்டு நான் அங்கே ஓடுவேன். நீங்க நினைக்கிறீங்களா உங்களுக்கு ஆண்டவர் தெரியாம ஏதாவது பண்ணலாம்? ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. தேவனுக்கு முன்பாக உங்களை பரிசுத்தமாய் காத்து கொண்டால் அவருடைய வருகை நாளில் பிரவசிப்பீங்க. இனி வரப்போற நாட்கள், இனி வரப்போற வருஷம் கொடிய வருஷம். ரட்சிப்பை இழந்து போகக்கூடிய அநேக சந்தர்ப்பங்கள், எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய குடும்பத்தை இழந்து போகக்கூடிய சந்தர்ப்பங்கள், பிள்ளைகளை இழந்து போகக்கூடிய சந்தர்ப்பங்கள், தேவனை விட்டு தூரப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரப்போகிறது. இராக்காலம் வரப்போறது, வேதத்தை வாசிக்க முடியாத நாட்கள் வரப்போறது, தேவனை மறந்தளிக்கிற நாட்கள் வரப்போறது.
எங்களுக்குள்ளே ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை இல்லாவிட்டால் நாங்கள் விழுந்து போவோம். எங்களுடைய மாமிசத்தை பலப்படுத்தலாம், உங்கள் சரீரத்தை பலப்படுத்தலாம், உங்கள் குடும்பத்தை பலப்படுத்தலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை எங்களுக்குள்ள இல்லாவிட்டால் நாங்கள் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். எல்லாம் செய்யுங்க, படியுங்க, வேலை செய்யுங்க, ஸ்போர்ட்ஸ் செய்யுங்க, சாப்பிடுங்க, குடும்பமா இருங்க. மேலாக தேவனை உண்மையாய் ஆராதிங்க, தேவனை உண்மையாய் தேடுங்க, தேவனுடைய வார்த்தை உண்மையாய் வாழுங்க. அதை தேவன் என்னிடத்தில் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஏன்னு சொன்னால் பாவத்தினுடைய சம்பளம் மரணம். பழைய ஏற்பாட்டில் பார்க்கிற வழியிலே ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்றாங்க? நியாயப்பிரமாணம் என்ன சொல்றதுனால், ஒரு பாவம் செய்தால் கொலை செய்யப்பட வேண்டும். தெரியுமா? பாவம் செய்தால் என்ன தண்டனை? அவனுக்கு தண்டனை கொலை தான், மரணம். ஒரு காரியத்தை நீங்க பார்க்கலாம், அநேக காரியங்கள் இருக்கிற எண்ணாமத்தில் பார்க்கிறவளை பின்னகா இல்லாட்ட யோசுவா புத்தகம் 7ஆம் அதிகாரம் தெரிஞ்ச சம்பவம் சொல்லி நான் முடிக்க போறேன். யோசுவா புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறவளிலே அங்கே ஆகான் என்ற மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவா புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறவளிலே ஆகான் என்ற மனிதர், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து கானானை நோக்கி போகும்போது அங்கே யோசுவாக்கு முன்பாக யார் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினாரு? சொல்லுங்களேன், யார் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் ஏதோ உங்களுக்குள்ள பேசுறீங்க. எல்லாருக்கும் பைபிள் தெரியும், ரட்சிக்கப்பட்டு ரொம்ப காலம் ஆச்சு. சொல்லுங்க, யார் இஸ்ரவேல் புத்திரரை வழிநடத்துறது? யோசுவாக்கு முன்னாடி மிஸ்டர் மோசே. பாருங்க, திரும்பியும் மோசே தான் வருதப்பா. என் கண்ணுக்கு முன்னால மோசே பெரிய மனசாக்கிறபடியா திரும்பியும் மோசே தான் பாரு. யாரு நடத்தினாரு? மோசே. மோசே வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்க்கும் போது ஆண்டவர் சந்தித்தாரு. எகிப்திலே என்னுடைய ஜனங்களுடைய கூக்குரல் என் சனியில வந்து எட்டினது. அவருடைய உபத்திரங்களை நான் பார்த்தேன். அவர்கள் எகிப்தின் நிமித்தமாக துன்பப்படுறதை நான் கேட்டு நான் என்ன செய்தேன்? இறங்கி வந்துக்கேன். எதற்காக? எகிப்திருக்க ஜனங்களை அங்கே பாலும் தேன் மூற கானான் தேசத்துக்கு கூட்டிக்கொள்ளும்படியாக, நான் ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடு பண்ண உடன்படிக்கை நிறைவேற்றும்படியாக மோசே மரித்த பின்பதாக இந்த பொறுப்பை யாருத்துல கொடுக்கிறாரு? மிஸ்டர் யோசுவாட்ட கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. யோசுவாக்கு ஆண்டவர் யோசுவா பார்த்து சொல்றார், நான் மோசையோட கூட இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லி இந்த இந்த ஜனங்களை எல்லாம் நீ அழைத்து கொண்டு போவாய்ன்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறாரு. ஹல்லேலூயா. அதுக்கு பின்பதாக யோசுவா தலைவரான என்று இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு போகிறானு. எரியோ கோட்டை வந்தது, எத்தனையோ எதிர்ப்புகள் வந்தது. அதை எல்லா மக்கள் மேற்கொண்டு புறப்பட்டு போற வழியிலே 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற வழியிலே இஸ்ரவேல் ஜனங்கள் தோல்வி அடைந்தார்கள், வெக்கப்பட்டு போனார்கள். அப்பொழுது யோசுவா அவனுடைய ஜனங்களும் என்ன செய்கிறார்கள் சொன்னால், தேவனுடைய பட்டிக்கு முன்பாக விழுந்து அழுது புழுதியை தலையின் மேல போட்டுக்கொண்டு அழுகிறார்கள். ஏன் ஆண்டவரே உங்களுடைய வாழ்க்கையில தோல்வி? யோசுவா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது. யோசுவா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம் போடுங்க. அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அவனும் இஸ்ரவேல் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தருடைய பட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலையின் மேலே புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். ஹல்லேலூயா. இங்கே யோசுவா என்ன செய்யறதுன்னா, ஆண்டோட பட்டிக்கு முன்பாக விழுந்து மூப்பர்கள் எல்லாம் விழுந்து அழுகிறார்கள். ஏன் ஆண்டவங்களோட வாழ்க்கையில தோல்வி? ஏன் ஆண்டவர்களோட மனுஷங்களை வெட்டப்பட்டு போனார்கள்? ஏன் ஆண்டவரை நாங்கள் முன்னோக்கி போக முடியவில்லை? அப்பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தையினால், உங்களுக்குள்ளே ஒருவன் பாவம் செய்து விட்டான், உங்களுக்குள்ளே ஒருவன் சாபத்தீட்டான ஒன்று எடுத்து விட்டான், உங்களுக்குள்ளே இருக்க ஒருவன் வந்து அங்கே தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்து விட்டான். இதன் நிமித்தமாக என்ன சபையார் எல்லாரும் அங்கே முன்னேறி செல்ல முடியவில்லை. அங்கே பார்க்கிற வழியிலே அதை செய்தவன் யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டான். இங்கே போயிட்ட போய் அதிகாரத்தையும் வாசிங்க. செய்தவன் யாரென்று கண்டுபிடிக்கப்பட்ட வழியிலே அந்த பாவம் செய்தவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. பாவம் செய்த என்ன தண்டனை? மரணம். பழைய ஏற்பாடுல கதையே இல்லை, என்ன மரணம். ஆண்டவர் சொல்லிட்டாரு. அங்கே பார்க்கிற வழியிலே அதே யோசுவா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்கிறது. எடுத்துக்கொள்ளுங்க. யோசுவா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 24, 25, 26 வாசிக்கிற வழியிலே, அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேல் அனைவரும் கூட சேராகின் புத்திரராகிய ஆகானையும்
அந்த வெள்ளியையும் சால்வையையும் பொன் பாலத்தையும் அவன் குமாரரையும் அவனுடைய குமாரத்திகளையும் ஆடு மாடுகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவற்றையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்க கொண்டு வந்தார்களாம். பாருங்க, அவன் ஆகார் என்ன செய்தான்? அங்கே இச்சித்து தேவன் அறிவிக்கிற காரியம் எடுத்த நிமித்தமாக அவன் மாத்திரமே அவனுடைய குடும்பம், அவனுடைய உடைமைகள், அவனுடைய சொத்துக்கள், பிள்ளை எல்லாவற்றையும் கொண்டு வந்தார்கள். ஆகோர் பள்ளத்தாக்கு கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து என்ன செய்கிறார்கள்? யோசுவா கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். ஹல்லேலூயா. பாவத்தினுடைய சம்பளம் தொடர்ந்து வாசிக்கிற வழியிலே அப்பொழுது இஸ்ரவேல் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியினால் சுட்டெரித்து கற்களினால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு எனப்படும். பாருங்க, ஒரு குடும்பம், ஒரு மனிதனுடைய வேலை, தேவனுக்கு விரோதமா பாவம் செய்த நாட்களே அந்த நாக்கு என்ன நடந்தது? மரணம். ஆனால் இன்றைக்கு நானும் நீங்கள் வாழ்றது தேவனுடைய கிருபை. சௌரன் ஆஜிய குடும்பம் சாட்சி தேவனுடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு. நாங்கள் நிர்மூலமாகாது இருப்பது அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கமும் தயவும் நீடித்திருக்கும் சொன்னால் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம். நம்முடைய கர்த்தராகிய கிருபை, இயேசு கிறிஸ்துடைய கிருபை வரமோ நித்திய ஜீவன். புதிய ஏற்பாட்டில் அவர்கள் சம்பளத்தை வாசித்து முடிக்க போறோம். புதிய ஏற்பாட்டில் இங்கே வரும்போது யோவான் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தை நீங்க பாப்பி சொன்னாங்க. எல்லாரும் யோவான் புத்தகம் வாசிச்சிட்டீங்க, உண்மைதானே? 8ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டு சொல்லுங்க பாப்போம். ஸ்டார்ட்ல யோவான் 8 வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க. ஒரு அதிகாரத்துல அந்த முதல் இருக்கிற காலத்துல நீங்க மைண்ட்ல பதிஞ்சு வச்சீங்கன்னா மறக்கவே மாட்டீங்க. என்ன சொல்லப்பட்டிருக்குது? அங்க ஒரு ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு பூமியில வாழ்ந்த நாட்கள்ல அங்கே ஒரு பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்க. அந்த பெண் என்ன செய்வதனால் அங்க விபச்சாரத்திலே பிடிபட்டாள். அங்கே யோவான் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற வழியிலே அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் இடத்துல கொண்டு வந்து அவளை நிறுத்தினார்களாம். யாருக்கு முன்பா நிறுத்திக்கிறாங்க? இயேசு கிறிஸ்துக்கு முன்பா நிறுத்தி சொல்ற வார்த்தை என்ன சொன்னால், இவள் மரிக்க வேண்டும். ஏன்? பாவத்தினுடைய சம்பளம் என்ன? மரண நியாய பிரமாணத்தின்படி இவள் கல்லறிந்து கொலை செய்யப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இங்க பார்க்கிற வேலை என்ன நடக்குதுன்னால், போதகரை இந்த ஸ்திரீயை விபச்சாரத்தில் கையும் மையுமா பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மோசே நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளை இட்டிருக்காரு. நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். ஹல்லேலூயா. இங்க நோக்கம் என்ன சொன்னாங்க? பரிசேயர் வேதபாட நோக்கம் சொன்னால், ஒன்று இந்த ஸ்திரீக்கு தண்டிக்கப்பட வேண்டும், இரண்டாவது கிறிஸ்து இயேசுவை குற்றம் சுமத்துவதற்கான காரணத்தை உண்டு பண்ணும்படியாக கேட்டாங்க. இங்க என்ன நடக்கிறது? இவர்களை கல்லறிந்து கொலை செய்யப்படும் சொல்லி மோசே நியாய பிரமாணத்திலே கட்டளை இட்டிருக்காரு. நீர் என்ன சொல்லுகிறேன்? பாருங்க, இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? பாவங்களை மன்னிக்க வந்தார். என்னை உங்களை மீட்க வந்தார். உங்கள் மேல கிருபையா இருக்கும்படி வந்தார். உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படியா வந்தார். ஆனா இங்கே பார்க்கிற வேளையிலே, இந்த வார்த்தை அவர் சொன்ன வேளையிலே இயேசு என்ன செய்தாராம்? அங்க 7ஆம் வசனம் சொல்றது, அவள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டு கையில் இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? கல்லறிய வேண்டும் ஆண்டவரே, பாவம் செய்து விட்டாள், பிழை செய்து விட்டாள். ஓயாமல் கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையிலே இயேசு சொன்ன வார்த்தை என்று சொன்னால், அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறிய கடவன் சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு மனுஷன் வந்து ஒரு பெண் பாவம் செய்து விட்டால் ஜனங்கள்லாம் என்ன சொல்றாங்க? நியாய பிரமாணத்தின்படி கல்லறிய வேண்டும். ஜனங்கள்லாம் கல்லோட ரெடியா தான் இருக்கிறாங்க எறியறதுக்கு. ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறிய கடவன். கல்லறிய வேண்டாம் சொன்னாரா? இல்லை. பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறிய கடவுள் சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். ஆண்டோட நோக்கம் என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும்.
இழந்து போனதை தேடியே நம்முடைய ஆண்டவர் வந்தார். அவருடைய நோக்கம் எல்லாம் நாங்கள் எல்லாரும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவர் இரக்கத்தை கொடுக்க வேண்டும், அதற்காக இந்த பூமிக்கு வந்தார். ஆனா இங்க பார்க்கிறோம், ஜனங்கள்லாம் என்ன இருக்கிறாங்க, கல்லறையை ரெடியாக்குறாங்க. ஆனா தங்களுடைய பிழையை உணரவில்லை. அந்த வார்த்தையை சொன்னது நிமித்தமாக அங்கே 9ஆம் வசனம் சொல்றது, அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனச்சாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவிலே நின்றார். என்ன நடக்கிறது இங்கே? கல்லறைய வந்தது உண்மை, எல்லாரும் கல்லறை ரெடியாக்குறாங்க. ஆண்டு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லை எறிய கடவன். எத்தனை பேர் எறிஞ்சாங்க? நீங்கள் எத்தனை பேர் ரெடியாக்குறீங்க? நாங்கள் எத்தனை பேர் எறிந்து கொண்டிருக்கிறோம், எறிய போகிறோம்? யோசிக்க வேண்டிய காரியம் என்ன? கண்ணாடியை போய் பாருங்க. வீட்டில் உள்ள கண்ணாடி இல்லை, பைபிளை பாருங்க. ஒவ்வொரு நாளும் எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் எங்களை சீர்படுத்தி பார்க்க வேண்டும். நம் கண்களை தேவனுக்கு முன்பாக ஏறெடுத்து எங்கள் கரங்களை தேவனுக்கு உயர்த்தி எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து கத்தெடுத்து திரும்ப கடவும் என்று வேதம் சொல்லுது. புலம்பெயர் புத்தகத்தில் வாசிக்கிறோம். நாம் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து என்ன செய்ய வேண்டும்? தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? கல்லு யாருக்கு அறியலாம்? அவர் பாவம் செய்தார், அவ பாவம் செய்தா, அவ குற்றம் செய்தா, எல்லாரும் நாங்க என்ன செய்யறோம்? ரெடியாக்குறோம். யாரு முதலாவது பாவி? கல்லுடைய கல் தான் பெரிய பாவி. ஆனா என்ன இருக்கு? உங்களுக்கு மனச்சாட்சி இருக்கு. இயேசு சொன்ன வழியிலே மனசிலே குத்தப்பட்டாங்க. இங்க வேதம் சொல்றது, அவர்கள் அதை கேட்டு தங்களை மனச்சாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் சிறிய எல்லாரும் போயிட்டாங்க. மனச்சாட்சி மனச்சாட்சி இருக்கு, மனச்சாட்சி இருக்கு எங்களுக்கு. அப்படின்னா என்ன பாஸ்டர்? அது ஏற்கனவே செத்து போச்சு. இருக்கா மனச்சாட்சி? அது செய்து பழக்கப்பட்டு போய்விட்டது. மனச்சாட்சி அடிச்சே கொண்டுட்டாங்க. உங்களோட பாஸ்டர் முடிஞ்ச ஜோக்குன்னு சொல்றேன், டைம் ஆகிட்டு இருப்பேன் சொல்றேன். ஒரு வீட்டை நாய் வளர்த்தாங்களா? அப்ப அந்த நாய் என்ன செய்யும்? கள்ளம் பிறகு குலைக்கும். ஒவ்வொரு முறையும் கள்ளம் பிறகு குலைக்கும். நான் வந்து வெளியே பார்ப்பேன், கள்ளன் ஓடிடுவான். திரும்பி நான் என்ன குலைக்கும், கள்ளம் பிற குலைக்கும். அவர் வந்து பார்ப்பேன், கள்ளன் ஓடிடுவான். அவர் நித்திரத்தியால் திரும்பி பார்ப்பார், நான் குலைக்குது, ஆனால் கள்ளன் காணல. நாய்க்கு மண்டில் ஒரு ஓடு டொங்குன்ற அடி. இன்னி குலைச்சா அடி வேண்டுவேன் என்னட்டு. ஏன் நீ நித்திர குழப்புற? அதுக்கப்புறம் திரும்பியும் கள்ளம் வந்தான், நான் குலைக்கல. எத்தனை விளங்கிட்டு செத்து போச்சு மனச்சாச்சு. அது பாவம் செய்து போச்சு, செத்து போச்சு. நான் இதையும் செய்வேன், இதையும் பேசுவேன், இதையும் நடப்பிப்பேன். உணர்வு இல்லை, தேவனுடைய வார்த்தை இல்லை, வசனம் இல்லை. இவர்கள் என்னத்தை கேட்டு கடிந்து கொள்ளப்பட்டார்கள்? தேவனுடைய வசனத்தை கேட்டு. யார் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிறார்களோ அவங்க இருதயம் வந்து ஆண்டு பேசுவார். இன்னைக்கு மனுஷனுடைய வார்த்தை தான் முன்னுரிமை கொடுக்கிறோம். இங்க வேதம் சொல்றது, ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறிய கடவன் சொல்லி மறுபடியும் குனிந்து தரை எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனச்சாட்சியை கடிந்து கொள்ளப்பட்டார்கள். கர்த்தருடைய வசனத்தை கேட்கும் போது அந்த வார்த்தை எங்களை சீர்படுத்தும், எங்களை குத்தும், எங்களை கழுவும், எங்களை பரிசுத்தமாக்கும், எங்களை நேராக நடத்தும். நாங்க தேவனுடைய வசனத்தை கேட்கிறோமா? தேவனுடைய வார்த்தை கேட்கிறவங்க முன்னுரிமை கொடுக்கிறோமா? ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வருவதங்களுக்கு என்ன பெரிய பாடு. அதுவும் மெசேஜ் டைம்ல இருக்கிறது என்ன ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் சொல்றது மெசேஜ் டைம்ல பைபிள் எடுங்க, எழுதுங்க. எழுதுறீங்க எல்லாரும்? எனக்கு தெரியாத பைபிளா பாஸ்டர் நீங்க சொல்றீங்க? நீங்களே நோட்ஸ் இல்லாம வந்துடுறீங்க, அப்படிதான் நீங்க சொல்றீங்க. நோட்ஸ் என்னோட மைண்டுக்குள்ள இருக்கு, எங்களுக்கு என்னக்குள்ள பேசுறதை நான் சொல்லி கொடுக்குறேன். எழுதுங்க, வசனத்தை எழுதுங்க, வீட்டை பற்றி தியானிங்க. அதனோட இன்னும் என்னத்தை ஆண்டு பேசுறாரு.
இதனூடாக ஆண்டவர் என்னத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறாரு. வாசித்து பாருங்க. ஆண்டோடைய வசனம் எங்களை என்ன செய்யும்? சீர்படுத்தும். இங்க பார்க்கிற வேளையில அவள் கடிந்து கொள்ளப்பட்டு எல்லாரும் போய்விட்டாங்க. இயேசு நிமிந்து அங்க பார்க்கிற 10ஆம் வசனம் சொல்கிறது, இயேசு நிமிந்து அந்த ஸ்திரீயை தவிர ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே உண்மையில் குற்றம் சாட்டினவள் எங்கே? ஒருவனாலும் உன்னை ஆக்கியக்குள்ளா தீர்க்கவில்லையா என்றார். 11ஆம் வசனம் சொல்கிறது, அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை. ஆண்டு கடைசியா சொன்ன வார்த்தையில் பாபம், நீ போ, இனி பாவம் செய்யாது. ஆண்டு என்ன சொல்லிட்டாரு? உண்ட வாரில் போன்னு சொல்லல, போ, இனி பாவம் செய்யாத. பாவின்னு தான் பிடிக்கப்பட்டவங்க. இனி என்ன சொல்றாரு? ஒரு மன்னிப்பை கொடுக்கிறாரு, இரக்கத்தை பாராட்டுறாரு. இனி என்ன செய்யாத? பாவம் செய்யாத. உங்களை பார்த்து ஆண்டு சொல்றாரு, இதுவரைக்கும் செய்த பிள்ளையா இருக்கலாம், இதுவரைக்கும் செய்த தப்பா இருக்கலாம், இதுவரை தேவனை வேதனை உண்டாக்கிக்கலாம். இனி பாவம் செய்யாதீங்க, இனி பிள்ளை பேசாதீங்க, இனி தப்பு பண்ணாதீங்க, இனி தேவனுக்கு விரோதமா கலகம் பண்ணாதீங்க, இனி தேவனுடைய வசனத்தை கேட்டும் கீழ்ப்படியாம போகாதீங்க என்றால் ஆண்டோட கிருபை வரமோ. எதிரே வாசித்தோம் ரோம புத்தகத்தில் 6:23, பாவத்தின் சம்பளம் மரணம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை வரமோ நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய பிள்ளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து எழுந்து ஜெபிக்க போறோம். சங்கீத புத்தகம் 139 சங்கீதம். கடைசி 2 வசனங்களை வாசித்து முடிக்க போறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோமா? சங்கீத புத்தகம் 139 கடைசி 2 வசனங்களை வாசிக்கிற வேளையிலே, தேவனே என்னை ஆராய்ந்து என் இதயத்தை அறிந்து கொள்ளும். எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா சத்தமா? தேவனே என்னை ஆராய்ந்து என் இதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஒவ்வொரு நாளும் தேவ சமுதிரம் ஜெபியுங்க. இயேசுப்பா பார்த்து கேளுங்க, ஆண்டவரே என்னை நடத்துங்கப்பா. தேவனே என்னை ஆராய்ந்து இதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்த என் சிந்தனை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்குற வழி இடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழி நடத்தும். ஒரு நாளும் ஆண்டவரை கேளுங்க, ஆவியாவரே நடத்துங்கப்பா, எனக்கு கற்றுத்தாங்க. நான் உண்மையாய் வாழ வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும், மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது, உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்யக்கூடாது. உம்முடைய வருகை இந்த நிமிஷம் இருக்குமானால் உம்முடைய வர வேண்டும் அப்பா. நான் மரித்து போகக்கூடாது, என் ஆத்துமா மரணத்துக்குள்ளே போகக்கூடாது, நான் நித்திய அழிவை காணக்கூடாது, நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உணர்வு எனக்குள்ளே காணப்பட வேண்டும். அப்படி நாங்கள் வாழ வேண்டுமா சொன்னாலும் உங்களுக்கு தேவையானது ஜீவனுள்ள தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம். கர்த்தருடைய வார்த்தை நாங்கள் தேடுவோம், வாசிப்போம், தியானிப்போம். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படையுங்க, நீங்க செழித்திருப்பீங்க. வேதம் சொல்றது இரவும் பகலும் வசனத்தின் மேல் தியானமாயிருக்கிறார்கள் பாக்கியவான்கள். அவர்கள் நீக்கால் நூறமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனி தந்து இலையுதிரா இருக்க மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பக்கத்துல பார்த்து நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. நீங்க செய்யற காரியம் கர்த்தருடைய வார்த்தைப்படி வாழ்ந்தால் நீங்க செய்யற எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. தாவீதை குறித்து வேதம் அவன் போர் இடம் எல்லாம் வெற்றி பெற்றானா. காரணம் என்ன? வசனம், தேவனுடைய வார்த்தை அவனுக்குள்ள இருந்தது. தாவீது வர வர விருத்தி அடைந்தான், தாவீது வர வர பலப்பட்டான். காரணம் என்ன? கர்த்தருடைய வசனம் அவனுக்குள்ள இருந்தது. எங்களுக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்கிறதா? வசனம் இருக்கிறதா? அந்த வசனம் எங்களை வாழ வைக்கும். அந்த வார்த்தை ஜீவனா இருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஹல்லேலூயா. வசனத்தை உறுதியா படித்துக் கொள்ளுங்க, கர்த்தரை உண்மையா தேடுங்க, பரிசுத்தத்தை காத்து கொள்ளுங்க. கர்த்தருடைய வருகை
நாளில் நானும் நீங்களும் அவருடைய ஜீவன்களை பிரவசிக்க முடியும். ஆமென். உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ சமத்திலே எழுந்திருந்து எங்களை ஆராய்ந்து பார்த்து உங்களை ஒப்பு கொடுப்போமா? இந்த மன மகிழ்ச்சி நாள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். என்னோட கூட இணைந்திருந்து இந்த தேவனுடைய செய்தியை பார்த்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாகவே இந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள் நான் ஆண்டவருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இந்த வேளும் கூட என்னோட இணைந்திருக்க உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நீங்களும் என்னோட கூட ஆண்டவர் நோக்கி நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் தேவனுடைய மகிமையை, தேவனுடைய அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளீர்கள். ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமும் மகத்துவம் நல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன், சோத்திங்கனப்பா. இந்த வேளும் என்னோட இணைந்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வேளும் ராஜா என்னென்ன எதிர்பார்ப்போடு, என்னென்ன தேவைகளோடு, என்னென்ன பிரச்சனையோடு, என்னென்ன போராட்டங்களோடு உடைய சமத்தை நோக்கி பார்க்கிறார்களோ, என் ஆண்டவுடைய கரம் உடைய பிள்ளைகள் மேலே அமரும்படியா ஆட்சேபிக்கிறப்பா. நீர் ஒருவரே சர்வ வல்லவர் ராஜா. நீரே எல்ஷடாய் தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே, நீ சர்வ வல்லவன்று நான் அறிக்கை பண்ணுகிறேன் கர்த்தாவே. உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் ராஜா. ஆண்டவரே, இந்த வேளும் நான் பிள்ளைகள் மேலே உம்முடைய கரத்தினால தொட்டு அதிசயம் செய்வீராக, அற்புதம் செய்வீராக. விசேஷமாக பலவீனத்தோடு, வியாதியோடு ஆண்டவரே உம்முடைய சமத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் மேலே உம்முடைய காயப்பட்ட கரம் அமரும்படியா ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும். தெய்வீக சந்தோஷத்தினாலே, சமாதானத்தினாலே நிரப்பம்படியா ஜெபிக்கிறப்பா. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை ஒவ்வொருடும் கூட இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானம் உங்களோட கூட இருப்பதாக. God bless you. பேரை சொன்னாலே போதும், சாத்தானின் கோட்டை உடைந்தே போகும். வல்லவரின் நாமம் கேட்டாலே போதும், மலைகள் கொண்டகள் எல்லாமே அதீதம். என்னையும் வாழ வைக்க வந்தார், தன்னை பலியாக சிலுவையில் தந்தார். மறிச்சாரே அவர்